முருகன் என்னைய இப்படி சோதிப்பாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. வைகாசி விசாக விரதத்தோட 3வது நாளே இப்படி நடந்தத நினைச்சு என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹலோ டிராவலர்ஸ், வைகாசி விசாக விரதத்தோட 5வது நாள் தான் இன்னைக்கு. 2 டேஸா நான் விரதத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே வீடியோவா போட்டிருக்க மாட்டேன். ஏன் வீடியோ போடல, விரதத்தை பாதியிலேயே விட்டுட்டேனா அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி யார் நம்மளை கைவிட்டாலும் இந்த முருகன் நம்மளை கைவிட மாட்டாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் லாஸ்டா போட்டிருந்த வீடியோல குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் திருமண தடை நீங்கவும் போக வேண்டிய ஒரு முக்கியமான முருகன் கோவிலை பத்தி சொல்றதா சொல்லியிருந்தேன். புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க விராலிமலை முருகன் கோவில் தாங்க. பொதுவா இந்த கோவிலை பத்தி சொல்லும் போதே விருத்தி அருளும் விராலிமலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு தொடர்ந்து 4 வாரங்களா அரளிப்பூ மாலை செலுத்தியும் நெய் விளக்கு போட்டும் முருகனை வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்த உடனேயே இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து முருகனுக்கு தத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தவிட்டுக்கு தாய்மாமன் கிட்ட பிள்ளையை கொடுக்கிற வழக்கமும் இந்த கோவில்ல இருக்கு. அதனாலதான் இந்த கோவில விருத்தி அருளும் விராலிமலை அப்படின்னு சொல்றாங்க. அதனால குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு முருகன் கோவிலையும் இல்லாத விசித்திர வழிபாடா இந்த கோவில்ல முருகனுக்கு சுருட்ட நெய்வேத்தியமா வைப்பாங்க. அது என்ன காரணம், இந்த கோவிலுக்கு எப்படி போகணும், இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவா போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. வைகாசி விசாக விரதத்தோட 3வது நாளே நான் ஒரு ஒர்க்குக்காக வெளியில வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 3 நாள் இப்போ நான் வெளியில தான் இருக்கேன். என்னால வீட்டுல முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி விளக்கு போட முடியல. ஆனா வெளியில வந்திருந்தாலும் விரதத்தை கைவிடாம பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வழிபட்டுட்டு தான் இருக்கேன். நாளைக்கு வைகாசி விசாகம். கண்டிப்பா இங்க இருந்து பக்கத்துல இருக்க ஒரு கோவிலுக்கு போய் அபிஷேக ஆராதனை பார்த்துட்டு கோவில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கேயே என்னோட விரதத்தை விட்டுறலான்னு இருக்கேன். கண்டிப்பா முருகன் இதை ஏத்துக்கிட்டு என்னோட வேண்டுதலையும் உங்களோட வேண்டுதலையும் கட்டாயம் நிறைவேற்றி வைப்பார்னு நான் நம்புறேன்.